சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை காவல்துறை பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் வாகனங்கள் அகற்றி வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் கிட்டத்தட்ட ஒரு 44க்கும் மேற்பட்ட சிறு கடைகள் கடலை ஒட்டி, அதாவது 20 மீட்டர் இடைவெளிக்குள்ளாக இருப்பதாக மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உரிய வகையில நோட்டீஸ் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 44 கடைகளுக்கு 3 வாரத்திற்கு முன்னதாக இந்த கடைகளை அகற்ற வேண்டும் என்ற நோட்டீஸ் வழங்கியிருந்தார்கள். அதே போல நேரடியாகவும் வாய்மொழி நேரடியாக இந்த கடைகள் இன்னும் ஓரிரு நாட்கள் அகற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை முதல் 44 கடைகள், குறிப்பாக கடலை ஒட்டி இருக்கக்கூடிய 20 மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய கடைகளை ஒட்டுமொத்தமாக தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் அகற்றி வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கடைகளுக்கு மாற்று கடைகள் வழங்குவதற்கான அந்த கோரிக்கைகளை வியாபாரிகள் தரப்பில் வைத்து இருக்கிறார்கள். அது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக அதிகாரி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது இந்த ஆக்கிரமிப்பு கடைகள் மீண்டும் போடாத வண்ணம் இந்த பகுதியில் ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.